நாம் முன் வகுப்பில் கோள் காற்றுகள், காற்றின் வேகத்தையும் திசையும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் ஆகியவற்றையெல்லாம் நாம் ஆராய்ந்தோம். சரி, அப்படியென்றால் இன்று அதே பாடப்பகுதியில் இருந்து, அதாவது காற்றின் உறைவிடத்தை தேடி என்ற அதே பாடபாகத்திலிருந்து வேறொரு தலைப்பை நாம் இன்று ஆராய போகின்றோம். பருவ காற்றுகள், இங்கிலீஷ்ல பீரியாடிக் விண்ட்ஸ், பருவ காற்றுகள் என்ற தலைப்பை பார்க்க போகின்றோம். அதுல மன்சூன் காற்றுகள், மன்சூன் காற்றுகள். இந்த மன்சூன் அப்படிங்கிற சொல் எப்படி அரேபிய சொல்லாக்கும், மௌசீன் அப்படிங்கிற அந்த சொல்லில் இருந்தாக்கும், அரேபிய சொல்லில் இருந்தாக்கும் மன்சூன் என்று இந்த பேர் அந்த காற்றுக்கு வர காரணம். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, காலத்திற்கேற்ப திசை மாற்றம் ஏற்படக்கூடிய காற்றுகள், திசை மாற்றம் ஏற்படக்கூடிய காற்றுகள். இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. மௌசீன் என்ற சொல்லினுடைய பொருளாக நம்ம பார்க்கலாம். இந்த மன்சூன் காற்றுகள் உருவாவதற்கு காரணமான காரணிகளை நாம் இப்ப பார்க்க போறோம். இந்த மன்சூன் காற்றுகள் உருவாவதில் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் என்னெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சூரியனின் அயனம், கொரியாலிஸ் ஓட்டம், வெப்ப வேறுபாடுகள். இது பரீட்சைக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகும். மன்சூன் காற்றுகள் உருவாவதில் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் எவை அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். அப்படி கேட்டா சூரியனினுடைய அயனம், கொரியாலிஸ் ஓட்டம், வெப்ப வேறுபாடுகள். இதெல்லாம் நீங்க முன் வகுப்புல படிச்சிருக்கீங்க. சூரியனின் அயனம், எந்தெந்த மாதங்களுடைய சூரிய ஒளிக்கதிர்கள் பதிவு படிச்சிருக்கோம். கொரியாலிஸ் விசை நம்ம போன வகுப்புல தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வெப்ப, இதன் காரணமாக ஏற்படுற அந்த வெப்ப வேறுபாடுகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மூன்று காரணிகளும் இந்த மன்சூன் காற்றுகள் உருவாவதில் தாக்கம் செலுத்தக்கூடிய அடிப்படை காரணியாக அமைகின்றது. சரி, அப்படியானா நம்முடைய இந்தியாவில் வீசக்கூடிய மன்சூன் காற்றுகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மன்சூன் காற்றுகள் என்றாலே திசை மாறும் காற்றுகள். அந்த சில குறிப்பிட்ட காலங்களில் அந்த காற்றுகள் அந்த பகுதியில் காணப்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சவரை அந்த காற்றுகள் மீண்டும் திசை மாறி வேற பகுதியில் அனுபவப்படுகின்றது. இது எப்படி இதெல்லாம் மாறுகின்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். சரி, இந்தியாவில் வீசக்கூடிய மன்சூன் காற்றுகள் அப்படிங்கிறது ரெண்டு காற்றுகளாக நம்ம இந்தியாவில் வீசக்கூடிய மன்சூன் காற்றுகள். ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று. இப்ப தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நம்ம பகுதியில் இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்னைக்கு இப்ப நம்ம அனுபவப்படக்கூடிய இந்த காற்றாக்கும் தென்மேற்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்று எவ்வாறு உருவாகுது, இதெல்லாம் நம்ம அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று எப்படி உருவாச்சு, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல தென்மேற்கு பருவக்காற்று. இந்தியாவில் அனுபவப்படக்கூடிய வீசக்கூடிய ஒரு மன்சூன் காற்றாக்கும் தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்று எவ்வாறு உருவாகுது, நம்ம இந்தியாவில் கிடைக்குது நம்ம பார்க்கலாமா? சரி, பாருங்க. நம்ம பூமியில பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்று எப்படி பூமியில 0 டிகிரி பூமத்திய இந்தியா நம்மளுக்கு எங்க இருக்கு தெரியல, வடமாதி கோணத்திலேயே இருக்கும் நம்மளுடைய நம்ம வடமாதி கோணத்திலேயே நம்ம இந்தியா நம்மளுடைய இருக்குதுல்ல, இந்தியாவுடைய இடங்கள் வடபாதை கோணத்தில் நம்ம இருக்குது. எப்படி தென்மேற்கு பருவக்காற்று ஏற்படுகிறது நம்ம பார்க்க போறோம். சரி, கவனிங்க. 23 டிகிரி கடகரேகை, 23 டிகிரி தென்பாதி கோணம் மகர ரேகை. சரி, நம்ம பார்த்திருக்கோம். அதான் நம்ம மன்சூன் காற்றுகள் உருவாவதில் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணம் முக்கியமான காரணம் அப்படின்னா சூரியனின் அயனம், அதே மாதிரி கொரியாலிஸ் ஓட்டம் அப்படின்னு பார்க்கல. சூரியனின் அயனம் சொல்லும் போது இந்த கடகரேகையில மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம், ஜூன் 21 ஜூன் மாதங்கள்ல சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் எங்க காணப்படுகின்றது? இந்த பகுதியில சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் செங்குத்தாக விடக்கூடிய பகுதி ஜூன் மாசம் சொல்லும் போது அப்போ அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் செங்குத்தாக விழும்போது என்ன ஆகுது? அந்த பகுதி மிக சூடாக அடைகின்றது. அதாவது நம்ம சொல்ல போச்சுன்னா அந்த பகுதி இந்தியாவுடைய திபெத்தியன் பீடபூமின்னு சொல்லுவாங்க. திபெத்தியன் பிளாட்டோ, திபெத்தியன் பீடபூமி எல்லாம் இந்த ஜூன் மாதங்களில், அதாவது ஹாட் பேன், அதாவது அந்த அளவுக்கு அந்த ஒரு பேன், அதாவது அந்த கல் எப்படி சூடா இருக்குமோ அதே மாதிரி மிக சூடான பகுதியிலாக காணப்படுகிறது. அப்போ அந்த பகுதியில் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பகுதி வெப்ப வேறுபாடுகள் நம்ம பார்க்க போறோம். அதாவது சூடு கூடுதலா இருக்கும் அந்த காற்று, அங்க அந்த வாயு மேலெழுதி சில காற்று இல்லை, அந்த பகுதி நம்ம தாழ்வெடுத்த பகுதியாக மாறும். நம்ம முன் வகுப்புல படிச்சிருக்கோம். அப்ப இந்த பகுதி தாழ்வெடுத்த பகுதியாக இருக்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தென்பாதி கோளம் என்ன பகுதியாக இருக்கும்? உயர்வெடுத்த பகுதியாக இருக்கும்.
இல்ல இப்போ உயர்வழுத்த பகுதியாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இந்த காற்று மன்சூன் காற்று வருது நம்ம பார்க்க போறோம். வியாபார காற்றுகள் வடக்கே நம்ம பார்த்துருக்கோம்ல, வடக்கே இதில் நம்ம பார்த்தோம்ல, இந்த இது நம்மளுக்கு தெரியணும். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. இல்ல நம்ம இந்த இது வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு, இல்ல வடக்கும் மேற்கும் வடமேற்கு, தெற்கும் மேற்கும் தென்மேற்கு, தெற்கும் கிழக்கும் தென்கிழக்கு. இந்த படம் நம்மளுக்கு இருந்தால் ரொம்ப சௌரியமா இருக்கும். சரி, அப்ப இந்த காற்றுகள் வடக்கே வடகிழக்காகவும், வியாபார காற்றுகள் நம்ம பார்த்தோம்ல, வியாபார காற்றுகள் வடக்கே வடகிழக்காகவும், தெற்கே தென்கிழக்காகவும் வீசி நம்ம பார்த்தோம். சரி, அப்ப இந்த உயர்வழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்த பகுதியை நோக்கி இந்த காற்று தென்கிழக்கு காற்று வீசல. பூமத்திரேகையை கடக்கும் போது இந்த காற்று என்னவா மாறுகின்றது? கொரியாலிஸ் விசை காரணமாக திசை மாற்றம் ஏற்படுகின்றது. அப்போ வடபாதை குளத்தில் காற்று வலதுபுறமாக வரக்கூடிய காற்று வலதுபுறமாக இந்த காற்று வீசுகின்றது. அப்ப இப்படி புரிந்தவங்களுக்கு இப்ப வலதுபுறமாக வீசும்போது இந்த காற்று என்ன காற்று பாருங்க, தென்மேற்கு காற்றாக மாறி, தென்மேற்குல அப்ப இந்த காற்று அப்போ தென்மேற்கு காற்றாக இங்க மாறி நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த பகுதியில நம்மளுக்கு இல்ல இந்த பகுதி என்ன பகுதி? நம்முடைய அரபிக் கடல் இருக்கு. இல்ல, அரபிக் கடல் வழியாக நீராக நம்ம படிச்ச காற்று நீராவியை சுமந்து கொண்டு வரும். அந்த காற்று நீராவியை சுமந்து இந்த பகுதியில் தான் நல்லா மழையாக பெய்கின்றது. அப்ப இதற்கு காரணம் சூரியனுடைய அயனம் ஒரு காரணமாக இருக்கிறது. சூரியனுடைய அயனம் என்பது கடகரேகையில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் செங்குத்தாகப்படும் போது இந்த பகுதி தாழ்வழுத்தாக மாறுகின்றது. இந்த பகுதி அப்போ என்ன பகுதி? உயர்வழுத்த உயர்வழுத்த பகுதி காற்று தாழ்வழுத்த பகுதியை நோக்கி உயரும் போது கொரியாலிஸ் விசைக்காக கொரியாலிஸ் ஓட்டம் படிச்ச கொரியாலிஸ் விசை காரணமாக திசை மாற்றம் ஏற்பட்டு தென்மேற்கு பருவ காற்றாக நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு மழை கிடைக்கின்றது. இங்கே நல்ல மழை கிடைக்காத இந்த ஜூன் மாசம் இப்ப பெய்யக்கூடிய மழை இந்த தென்மேற்கு பருவ காற்று காரணமாக பெய்யக்கூடிய மழையாகும். சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்படி தென்மேற்கு பருவ காற்று காரணமாக நல்ல கடும் மழை பெய்கின்றது. அதுக்குள்ளே சூரியனுடைய அயனம் என்ன ஆயிரும்? நம்மளுக்கு கீழே கீழே வந்து நமக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல சூரியனுடைய ஒளிக்கதிர் செங்குத்தாக படக்கூடிய பகுதி இங்க இருக்கும். அப்ப இந்த பகுதி சூரியனுடைய ஒளிக்கதிர் செங்குத்தாக படும் போது என்ன ஆகும்? இந்த பகுதி தாழ்வழுத்த பகுதியாக மாறும். காரணம் வாயு வெளியேறும் சூடாகி இந்த காற்றில் தாழ்வழுத்த பகுதியாக மாறும். அப்ப இந்த பகுதி என்ன பகுதியாக மாறும்? உயர்வழுத்த பகுதி. அப்ப காற்று உயர்வழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்த பகுதி இந்த காற்று போகக்கூடிய காற்று என்ன திரும்பி பின் தெரியும் காற்று ரிட்ரேட்டிங் மன்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காற்று நமக்கு எங்கிறது? தமிழ்நாடு பகுதிகளில் இந்த காற்று என்ன காற்று பாருங்க, இந்த காற்று வடகிழக்கு காற்று. வடகிழக்கு காற்றாக நம்மளுக்கு இந்த காற்று வடகிழக்கு காற்று. இல்ல, இது தென்மேற்கு காற்று. தென்மேற்கு காற்றும் வடகிழக்கு காற்றும். அப்ப இந்த காற்று திரும்பி மீண்டும் தமிழ்நாட்டில் டிசம்பர் மாசத்துல தமிழ்நாட்டில் நல்ல மழை கிடைக்கின்றது. இப்ப எப்படி இந்த இரண்டு பருவ காற்றங்கள் இது அடுத்த ஒரு பாடங்கள்ல இது கொஞ்சம் தெளிவா இருக்குது. இது நீங்க சுருக்கமா மன்சூன் காற்றுகள் எவ்வாறு உருவாகுது அப்படிங்கறத ஒரு சுருக்கமா சொல்றதாக்கும். நல்லா பாருங்க, ஜூன் மாதங்கள்ல இந்த பகுதி நல்ல சூரியனுடைய ஒளிக்கதிர் செங்குத்தாக படக்கூடிய பகுதியா இருக்கிறதுனால இந்த பகுதி என்னவா இருக்கும்? தாழ்வழுத்தமாக இருக்கும். அப்ப இது உயர்வழுத்தமாக இருக்கும். அப்ப காற்று நம்மளுக்கு உயர்வழுத்திலிருந்து தாழ்வழுத்த பகுதியை நோக்கி இந்த காற்று வரும்போது கொரியாலிஸ் விசை காரணமாக தென்மேற்கு பருவ காற்றாக வருகின்றது. கடல் பகுதியை கடந்து வரும்போது நீராவியை சுமந்து வர இந்த பகுதி நல்ல மழை கிடைக்கின்றது. அதுபோல சூரியனுடைய அயனம் டிசம்பர் பகுதியில் மாசம் இங்க வருகின்ற இந்த பகுதி தாழ்வழுத்தமாக இருக்கும், உயர்வழுத்த பகுதியா இருக்கும். இப்ப காற்று உயர்வழுத்திலிருந்து தாழ்வழுத்த பகுதியை திரும்பும் போது இந்த பகுதியில நம்மளுக்கு இந்த தமிழ்நாட்டில் நல்ல மழை கிடைக்கும். ஆனா தென்மேற்கு பருவ காற்றை காட்டிலும் இந்த வடகிழக்கு பருவ காற்று மழை வந்து குறைவாக காரணம் இந்த பகுதி கடல் பகுதி கூடுதலாக இருக்குது. அதனால இந்த தென்மேற்கு பருவக்காற்றில் நல்ல மழை கிடைக்கும். ஆனா இந்த வடகிழக்கு பருவக்காற்றில் மேக்ஸிமம் இந்த பகுதி எல்லாமே கரை பகுதிகளில் வருவதனால நீராவி குறைவு. அதனால இந்த பகுதி இந்த நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒப்புமைப்படுத்தும் போது வடகிழக்குல மழையினுடைய அளவு குறைவாகத்தான் காணப்படுகின்றது. அப்ப தமிழ்நாட்டில் இங்கே நல்ல மழை. இப்படியாக நம்மளுக்கு இரண்டு வகையான பருவ காற்றுகள், அதாவது மன்சூன் காற்று நம்மளுக்கு கிடைக்கிறது. தென்மேற்கு பருவ காற்றும், இன்னொன்று வடகிழக்கு. இது வந்து வடகிழக்கு பருவ காற்றும். வடகிழக்கு பருவ மன்சூன் காற்று நம்மளுக்கு ரெண்டும் கிடைக்குது. இல்ல, தென்மேற்கும் தென்மேற்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு போகக்கூடிய தென்மேற்கு காற்று.
இந்த 2 பருவ காற்றுகள் நம்மளுக்கு அனுபவப்படுகின்றது. இதை நீங்க கொஞ்சம் கூட அடுத்த பாடத்துல கொஞ்சம் கூட தெளிவா நீங்க புரிவீங்க. சரி, இதுல வந்துட்டு ஒரு ITC ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ITC ஜோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ஜூன் மாதத்துல இந்த பகுதியில் இருக்கும்போது அதனுடைய ITC பகுதியில் காணப்படுகிற உயரமாக நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து உயர்வாக காணப்படுகின்றது. காரணம் இந்த திபெத்தியன் பிளாட்டோ, அதாவது திபெத்தியன் பீடபூமிங்கிற பகுதி மிக சூடாக, இந்த பகுதியின் அடுத்து மிக சூடாக தாழ்வழுத்த, அதாவது ITC ஜோன் அப்படிங்கிறது என்ன ஒரு தாழ்வழுத்த மண்டலமாக, அப்ப தாழ்வழுத்த மண்டலம் போது இந்த மன்சூன் காற்றுகள் இந்தியாவுக்கு வருவதற்கும் ஒரு காரணமாக இந்த ITC ஜோன் நமக்கு காரணமாக அமைகின்றது. இது அடுத்த பாடத்தை கொஞ்சம் கூட தெளிவாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லித்தரேன். அப்போ இந்தியாவில் வீசக்கூடிய, நமது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய 2 மன்சூன் பருவ காற்றுகளாகும் தென்மேற்கு பருவக்காற்றும் அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்றும். சரி, நம்ம இங்க அடுத்த தலைப்பை நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். கடல் காற்றும் கரை காற்றும். கடல் காற்று கரை காற்று. சரி, என்னன்னு பார்க்க போறோம். கடல் காற்றும் கரை காற்று. பாருங்க, கடல் பகுதி இது ஒரு கரை பகுதியா நீங்க நினைச்சுக்கோங்க. சரி, பகல் வேளையில் என்ன நடக்குது நம்ம பார்க்க போறோம். பகல் வேளையில் கடல் கரை. பகல் வேளையில் நம்மளுக்கு என்ன ஆகுது நம்ம பார்க்க போறோம். எதாக்கு மிக வேகமாக சூடாகும்? கடலா கரையா? கரை பகுதி மிக வேகமாக சூடும். காரணம் என்னவாக, நம்ம பூமியில 3 மடங்கும் காணப்படுவது தண்ணீர். இப்ப தண்ணீர் மிகவும் பரப்பளவு கூடியது, ஆனா 1 மடங்கு தான் கரை பகுதி இருக்குது. அதனால சின்னது வேகமா சூடாகும், வேகமா தணுக்கவும் செய்யும். ஆனா கடல் வேகமாக அது எப்படி ஆகும்? கடல் மெதுவாக சூடாகும், மெதுவாக தான் தடுக்க செய்யும். வேகமாக சூடாகுவது கரை. காரணம் இதில் சிறிய பகுதி, இது மிக பெரிய பகுதி. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, பகல் வேளையில எவ்வாறாக்கும் இந்த காற்றுகள் ஏற்படுது? இப்போ பகல் வேளையில் வேகமாக சூடாகுவது என்பது என்ன பகுதி? கரை பகுதி வேகமாக சூடாகின்றது. வேகமாக சூடாகும் போது இங்க உள்ள காற்று என்ன ஆகுது? மேலெழும்பி இந்த காற்று போகின்றது. இப்ப காற்று இல்லை, அப்ப இங்க என்ன பகுதியா இருக்குது? லோ பிரஷர், தாழ்வழுத்த பகுதியாக காற்று இல்லை. அப்போ இந்த பகுதி என்னவாக இருக்கும்? உயர்வழுத்த பகுதியாக இருக்கும் காற்று. அப்போ உயர்வழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்த பகுதியை நோக்கி காற்று வீசுகின்றது. அதாவது சூரியனுடைய ஒளிப்படும் போது மிக வேகமாக சூடாகுவது கரைப்பகுதி. கரை சூடாகும் போது அங்குள்ள காற்று சூடாகி மேலே எழும்புகின்றது. காற்றில்ல, அந்த பகுதி வேக்கம் இல்ல வெற்றிடமாக அமைகின்றது. தாழ்வழுத்த பகுதியாக அந்த வெற்றிடத்தை நிறைப்பதற்காக காற்று என்னாகுது? கடல் பகுதியிலிருந்து கரைக்கு நோக்கி வீசுகின்றது. இந்த காற்றை நம்ம என்ன சொல்லுவோம்? கடல் காற்று. எங்கிருந்து வீசுகின்றது? கடலில் இருந்து வீசுகின்றது. நம்ம முன்னாடி படிச்சோம். எந்த பகுதியிலிருந்து வீசுகின்றதோ அந்த காற்றுக்கு அந்த பெயர் வருகின்றது. அப்போ கடலில் இருந்து கரைக்கு வீச கடல் காற்று அப்படின்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? நீ இரவு நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, கடல் பகுதி கரை பகுதி. நம்முடைய இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் என்ன ஆகுதுன்னு சொல்லுச்சுன்னா, மிக வேகமாக குளிரடைவது எதாக்கும்? கரை பகுதி தான். மிக வேகமாக சூடாகுவதும் மிக வேகமாக குளிர்வதும் கரை. அப்ப மிக வேகமாக குளிர்வடைஞ்சால் இங்க என்ன இருக்குது? கரை பகுதியில் மிக வேகமாக குளிர்வடைஞ்ச இந்த பகுதி என்ன இருக்குது? காற்று இருக்குது. அப்ப அழுத்தம் இருக்குது. அப்ப இது உயர்வழுத்த பகுதியாக இருக்கும். அப்ப காற்று இது மெதுவாகத்தான் குளிரடையும். அப்ப இந்த பகுதியில் சூடு இன்னும் இருக்குது. அப்ப இந்த பகுதி சூடு இருக்கிறதுனால இந்த பகுதி என்ன பகுதியா இருக்கும்? தாழ்வழுத்த பகுதி, லோ பிரஷரா இருக்கும். அப்ப காற்று கரையில் இருந்து கடலுக்கு வீசுகின்றது. அப்போ எந்த பகுதியில்? கரையிலிருந்து கடலுக்கு வீசுவதால் அந்த காற்று கரை காற்று. அதனால தான் பழைய காலத்துல இந்த மீன் பிடிக்க செல்வதற்கு அவங்க எப்ப மீன் பிடிக்க போவாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கரையிலிருந்து கடலுக்கு இரவு நேரங்கள்லயே இவங்க அப்ப அன்னைக்கு பாய்மர கப்பல்லையாக அவங்க யூஸ் பண்ணாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்க? இரவு நேரங்கள்ல நம்மளுக்கு கரையிலிருந்து கடலுக்கு மீன் பிடித்து பகல் வேலையில் ஆகும்போது இவங்க என்ன கடல்ல இருந்து கரைக்கு வந்து சேர்றாங்க. அப்ப மீன் பிடிக்க போறது இரவுல போய் மீன் எல்லாம் பிடிச்சி காலை நேரத்தை இங்க வந்துருவாங்க. இதாக்கும் கரை காற்றும் கடல். கடல் காற்றும் கரை காற்றும். கடலும் கரையும் ஒன்று போல சூடடைவதும் குளிரடைவதும் இல்லை. கரை பொதுவாக வேகமாக சூடடைந்து
வேகமாக குளிரடையவும் செய்கிறது. ஆனால் கடல் மெதுவாக சூடடைந்து மெதுவாக குளிரடைகிறது. இதுவே கடல் காற்றிற்கும் கரை காற்றிற்கும் காரணம். கடல் காற்று பகல் நேரத்தில் கரைப்பகுதி வேகமாக சூடடைவதன் பலனாக கரையின் மேற்பரப்பில் காணப்படும் வாயு சூடாகி உயருகிறது. இது கரையின் மேல் பகுதியில் பொதுவாக அழுத்தம் குறைவதற்கு காரணமாகிறது. பொதுவாக உயர்ந்த அழுத்தம் காணப்படும் கடலின் மேற்பரப்பிலிருந்து கடல் கரையை நோக்கி குளிர்ந்த காற்று வீசுகிறது. இந்த தென்றல் காற்று கடல் காற்று என அழைக்கப்படுகிறது. கரைக்காற்று இரவு நேரங்களில் கரை கடலை விட வேகமாக குளிரடைவதால் கரையின் மேற்பரப்பிலுள்ள வாயு உறைந்து கீழ் இறங்குவதால் உயர்ந்த அழுத்தம் உருவாகிறது. இது கரையிலிருந்து கடலை நோக்கி காற்று வீசுவதற்கு காரணமாகிறது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பரீட்சைக்கு கேட்க உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இங்க அடுத்தது பார்க்க போறது மலை காற்றும் பள்ளத்தாக்கு காற்றும். பார்க்கலாமா? மலை காற்று பள்ளத்தாக்கு காற்று. பாருங்க, மலை பள்ளத்தாக்கு இரண்டு மலைகள் கிடைக்கின்றன, பள்ளத்தாக்குகள் காணப்படுகின்றது. சரி, பாருங்க. அப்போ எவ்வாறு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கரைப்பகுதி எவ்வாறு வேகமாக சூடாகி வேகமாக குளிர்கின்றதோ அதே போல மலையினுடைய அந்த பகுதிகள் வேகமாக சூடாகும், வேகமாக குளிர்கின்றன. பகல் வேளையில் என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம் பாருங்க. அப்ப இந்த பகுதி வேகமாக சூடாகின்றது. மலையுடைய ஓரங்கள் வேகமாக சூடான என்ன ஆகும்? இந்த காற்று மேலே எழும்பும், இல்ல மேலே எழும்புகின்றது. அப்ப இங்க என்ன இல்ல? காற்று இல்ல. அப்ப இந்த பகுதி ஒரு வேக்கம் இல்ல, ஒரு வெற்றிடமாக உருவாகும் போது இந்த பகுதி என்ன ஆகுது? தாழ்வரை, அதாவது பள்ளத்தாக்கில் இருந்துள்ள காற்று இந்த பகுதியை நோக்கி மேலே எழும்புகின்றது. அப்ப காற்று எங்கிருந்து எழும்புகின்றது? பள்ளத்தாக்குகளில் இருந்து காற்று மலையை நோக்கி வீசுகின்றது. அப்ப அதனால இந்த காற்றுன்னு சொல்லுவோம் பள்ளத்தாக்கு காற்று அறியப்படுகின்றது. அப்ப சிறிய காற்று என்ன ஆகுது? மீண்டும் மேல போயாச்சு, குளிர்ந்தாச்சு, மீண்டும் அது கீழே எழும்புது. இந்த பகுதி சூடாகி காற்று போய்கொண்டிருக்குது. இந்த கீழே வந்த காற்று மீண்டும் இந்த ஒரு சர்க்கிள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப பள்ளத்தாக்கு காற்று என்னன்னு புரியுது இல்லை உங்களுக்கு? பள்ளத்தாக்கு காற்று என்பது இந்த மலை ஓரங்கள் வேகமாக சூடு, இந்த காற்று மேலே இருந்து காற்று இல்லை. அப்ப இந்த பகுதியில் காற்று மலையினுடைய பகுதியை நோக்கி வீசுகிறது. இப்ப பள்ளத்தாக்கில் இருந்து மலையை நோக்கி வீசக்கூடிய காற்று தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பள்ளத்தாக்கு காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? சரி, இந்த இரவு நேரங்கள்ல என்ன ஆகுது பார்க்கலாமா? பாருங்க, இரவு நேரங்கள்ல பாருங்க, இரவு நேரங்களில் எது வேகமாக குளிர்கின்றது? வேகமாக குளிர்வதும் இது காரணம். இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் காரணமாக, இல்ல புவி கதிர்வீச்சின் காரணமாக இந்த பகுதி வேகமாக வெப்பமடைந்து விடும். இல்ல வேகமாக வெப்பமடைந்து விடும் இந்த பகுதி என்ன பகுதியா இருக்கும்? குளிர் பகுதியாக காணப்படும். இல்ல அதை இங்க பார்க்கும்போது அந்த பகுதி சூடடைந்த பகுதியாக இருக்கு. இல்ல அப்ப இந்த குளிர் பகுதியில் உள்ள காற்றுகள் என்னாகி கீழே எழும்புகின்றது. கீழே இந்த குளிர் காற்று வருகின்றது. இந்த ரெண்டு காற்றும் மோதும் போது இங்குள்ள வெப்பமான காற்று மேலே ஏறியாச்சு. அப்ப இந்த குளிர் பகுதியிலிருந்து, அதாவது மலை ஓரத்திலிருந்து பள்ளத்தாக்குகளுக்கு வீச, அதனால இது பேர் என்ன காற்று? மலை காற்று. மலையிலிருந்து பள்ளத்தாக்கு வீசுறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? மலை காற்று. புரிந்தா? இப்ப மேல் எழும்பக்கூடிய காற்று மீண்டும் குளிர்ச்சி அடைகிறது, இந்த பகுதிக்கு வருகின்றது. அப்ப ரெண்டு குளிர் காற்று வரும்போது இந்த பகுதி உஷ்ணமான காற்று மேலே இணைகின்றது. அப்ப குளிர் காற்று. அதனாலதான் இந்த ராத்திரி நேரங்கள்ல இந்த பள்ளத்தாக்கு பகுதி மிகவும்
கடுமையான குளிராக காணப்படுவதற்கு காரணம் இந்த குளிர் காற்று இங்க வீசுவதனால தான் காரணம். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ மலை காற்றும் பள்ளத்தாக்கு காற்றும், உங்களுக்கு பள்ளத்தாக்கு காற்று புரிந்தது எப்படி, மலை காற்று புரிந்ததில்ல, இதாக்கும் இதுக்கு காரணம். அப்ப இது வந்துட்டு நம்மளுக்கு 24 மணிக்கூர்ல வீசக்கூடிய காற்று, கடல் காற்றும் கரை காற்றும் அதே மாதிரி மலை காற்றும் பள்ளத்தாக்கு காற்று என்பது 24 மணிக்கூட வீசக்கூடிய காற்றாகும். இங்கிலீஷ்ல சாண்ட் பிரீஸ், பிரீஸ் பிரீஸ் என்றால் மிகவும் பிரீஸ் தென்றல் மாதிரி வீசக்கூடிய காற்று, சக்தி வாய்ந்த காற்று என்பது காற்று. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறதுனால சரி, இங்க நம்ம அடுத்த தலைப்பை நம்ம பார்க்க போறோம். சரி, வட்டார காற்றுகள். என்னவாக இந்த வட்டார காற்றுகள் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். வட்டார காற்றுகள் என்றால் அந்த குறிப்பிட்ட வட்டாரத்தில் மட்டும் வீசக்கூடிய காற்றுகளாகும் வட்டார காற்றுகள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும், அதாவது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் மட்டும் வீசக்கூடிய காற்றுகளாகும் வட்டார காற்றுகள். இது சிறிய பகுதிகளில் மட்டும், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இந்த காற்று நம்மளுக்கு அனுபவப்படுகிறது. உதாரணமாக நமது இந்தியாவில் வீசக்கூடிய வட்டார காற்றுகள் அப்படிங்கிறது லோ, மேங்கோ ஷவர், கால் பைசாக்கி போன்றவை எல்லாம் நாம் இந்தியாவில் வீசக்கூடிய வட்டார காற்றுகள். அதே போல உலகினுடைய பிற பகுதியில் வீசக்கூடிய வட்டார காற்றுகள் அப்படிங்கிறது சின்னூக், எர்மட்டான், ஃபான் போன்றவை எல்லாம் உலகத்தினுடைய பிற பகுதியில் வீசக்கூடிய வட்டார காற்றுகள். சரி, இனி நம்ம சில புக்கு உங்க பாட புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட வட்டார காற்றுகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். அல்ல முதல் வட்டார காற்று சின்னூக். சினூக் அப்படிங்கிற ஒரு வட்டார காற்று அப்படிங்கிறது வட அமெரிக்காவில் ராக்கி மலைத்தொடரினுடைய கிழக்கு சரிவு பகுதிகளில் வீசக்கூடிய ஒரு வெப்பமான காற்றாகும் இந்த சினூக் அப்படிங்கக்கூடிய காற்று, வட்டார காற்று. இந்த காற்று வீசுவதன் காரணமாக பனியானது உருகி, அதாவது பனி உருகி, அதாவது பனி தின்னும் காற்று அப்படின்னு சொல்லி வெப்ப காற்று வீசும் போது அந்த ராக்கி மலைத்தொடரினுடைய அந்த கிழக்கு சரிவுகள்ல பனி உருகி நம்மளுக்கு அதனால பனி தின்னும் காற்று அப்படின்னு பேர் வருவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. அதனால அந்த பகுதிகளில் கோதுமை பயிர் செய்வதற்கு அது மிகவும் அந்த மக்களுக்கு உதவியாக இருக்கின்றது. அப்போ வட அமெரிக்காவில் ராக்கி மலைத்தொடரின் கிழக்கு சரிவு பகுதியில் வீசக்கூடிய ஒரு வெப்பமான காற்றாக்கும் நம்முடைய சின்னூக் அப்படிங்கிற காற்று. சரி, இதை நம்ம பரிசு கேட்பாங்க, பனி தின்னும் காற்றுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு கேட்பாங்க. அதை வட அமெரிக்காவில் ராக்கி மலைத்தொடரில் கிழக்கு சரிவுகளில் வீசக்கூடிய காற்று எதுன்னு கேட்பாங்க. கேட்டா இந்த வட்டார காற்றோட பெயர் உங்களுக்கு எழுதலாம். அடுத்து நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு காற்று ஃபோன் அப்படிங்கக்கூடிய வட்டார காற்று. சரி பாருங்க, ஃபோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆல்ப்ஸ் மலையில, அதாவது ஆல்ப்ஸ் மலைத்தொடர்ச்சியுடைய ஆல்ப்ஸ் மலைத்தொடரினை கடந்து, அதாவது வடக்கு பள்ளத்தாக்களை வீசும் காற்று ஃபோன் காற்றுகள். அதாவது ஆல்ப்ஸ் மலைத்தொடரினை கடந்து வடக்கு பள்ளத்தாக்களில் வீசக்கூடிய காற்று ஃபோன் காற்றுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காற்றுகள் பள்ளத்தாக்குகளில் இறங்கும் போது அதுக்கு ஏற்படக்கூடிய வேக அழுத்தத்தின் பலனாக அது வெப்பமடைய செய்கின்றது. இவ்வாறு வெப்பமடைய செய்யும் போது அந்த பகுதியில் இருந்த கடும் குளிரில் இருந்து அது பாதுகாப்பாக நம்மளுக்கு அந்த வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கின்றது. இப்போ ஆல்ப்ஸ் மலைத்தொடர்ந்து வரக்கூடிய இந்த காற்று ஃபோன் காற்று என்று கூறப்படுகின்றது. இந்த காற்றினுடைய ஒரு பலன் அப்படிங்கிறது அந்த பள்ளத்தாக்கில் வீசக்கூடிய அந்த மாடக்கூடிய அந்த கடும் குளிரிலிருந்து இந்த காற்று ஒரு வெப்பத்தின் காரணமாக அந்த மக்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை, வாழக்கூடிய சூழ்நிலையாக அதுக்கு அமைகின்றது அப்படின்னு சொன்னா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காற்றாக்கும் ஹெர்மட்டான். என்னவாக்கும்? ஹெர்மட்டான் அப்படிங்கக்கூடிய ஒரு காற்று, ஹெர்மட்டான் அப்படிங்கக்கூடிய வட்டார காற்று. பாருங்க, இது ஆப்பிரிக்காவில் சகாரா பாலைவனத்திலிருந்து மேற்கு ஆப்பிரிக்காவை நோக்கி வீசக்கூடிய வட்டார காற்றாக்கும் இந்த ஹெர்மட்டான் அப்படிங்கிற சகாரா பாலைவனம் வெப்பமான பகுதியில் வீசக்கூடிய காற்று, அதாவது வெப்பமான காற்று அப்படிங்கிறது. அப்ப அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஈரப்பதத்தினால மிக மோசமான ஒரு காலநிலை அனுபவப்படக்கூடிய அந்த பகுதியில் இந்த காற்று வீசும் போது அந்த காலநிலை மாற்றி அந்த மக்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவியாக இந்த காற்று அமைகிறது. இந்த டாக்டர் ஹெர்மட்டான் அப்படின்னு சொல்வதற்கு காரணமாக அமைகின்றது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வட்டார காற்று அப்படிங்கிறது
லூ அப்படிங்கிறது நம்மளுடைய ராஜஸ்தான் பாலைவனம் இந்தியாவில், அதாவது வட இந்திய சமவெளிகளை வீசக்கூடிய காற்றாக இந்த லூ காற்று. இது ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதியிலிருந்து வீசக்கூடிய வெப்பமான காற்று அப்படிங்கிற இது நம்ம இந்தியாவில் டெல்லி நார்த், அதாவது வட இந்தியாவில் டெல்லி போன்ற பகுதிகளில் எல்லாம் இந்த காற்றினுடைய தாக்கம், அதாவது சூரியனுடைய ஒளிக்கதிர், நம்மளுடைய சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கடகரேகையில் இருக்கிற சமயத்துல அந்த இந்தியாவினுடைய பகுதி, கடகரேகை ஜூன் மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடகரேகை உள்ள பகுதியில் மிகவும் சூடான பகுதி. அப்போ இந்தியாவினுடைய அந்த வடப்பகுதியில் மிகவும் சூடாக காணப்படுகிறது. அப்போ அந்த சூரியனுடைய அந்த புண்கள் சூரிய தாக்கம்லாம் இந்த ஏற்படுவதற்கு இந்த லூ காற்றினுடைய அந்த காரணமாக இந்த வட இந்தியாவில் காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த சூரிய புண்கள் ஏற்படுவதற்கு காரணம் இந்த லூ காற்றல்ல, சூரியனுடைய நேரடி தாக்கமாக. ரெண்டுத்துக்கு இந்த வித்தியாசம் இருக்குது. வட இந்திய டெல்லி போன்ற மாநிலங்களில் இந்த சூரிய தாக்கம் ஏற்படுவது அப்படிங்கிற லூ காற்றினுடைய அந்த தாக்கமும், இங்கே இந்த சூரியனுடைய தமிழ்நாட்டில் சூரியனுடைய கதிர்கள் பட்டுவதற்குள்ள தாக்கமாக இருக்கு. அப்போ என்ன சொல்றது, வட இந்திய சமவெளியில் வீசக்கூடிய ஒரு வட்டார காற்றாக்கும் இந்த லூ காற்று அப்படிங்கிறது. அதே மாதிரி தென்னிந்தியாவில் கோடை காலங்களில் தென்னிந்தியாவில் வீசக்கூடிய ஒரு காற்று மேங்கோ ஷவர் அப்படின்ற மாம்பழங்கள் பழுப்பதற்கும் விழுவதற்கெல்லாம் இந்த காற்று உதவியாக இருக்கின்றது. அப்போ இது வட்டார காற்றுகளை சில வட்டார காற்றுகள் நம்மளுக்கு உங்க பாடப்புத்தகத்தில் இருக்காங்க. நிறைய வட்டார காற்றுகள் பல பகுதியில் வீசக்கூடிய காற்றுகள் இருக்குது நம்மளுக்கு. அதுல உங்களுக்கு ஒரு 5 காற்றுகள் ஆகும். உங்களுக்கு மேங்கோ ஷவர் போன்ற ஒரு 5 வட்டார காற்றுகளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதை உங்களுக்கு பரீட்சைக்கு கேட்கும் போது இந்த காற்றுகள் எந்த பகுதியிலிருந்து வீசுகின்றது, வெப்ப காற்றா, குளிர் காற்றா, பனி தின்னும் காற்று எது, அதே மாதிரி வட இந்திய சமவெளியில் வீசும் காற்று எது, அதே மாதிரி நம்மளுக்கு ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் வட பள்ளத்தாக்கில் வீசக்கூடிய காற்று எது, இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, அப்போ வட்டார காற்றுகள் அப்படிங்கிறது உன்னோட சொல்ற நம்ம இந்தியாவில் வீசக்கூடிய வட்டார காற்றுகள் அப்படிங்கிறது லூ, மேங்கோ ஷவர், கால் பைசாக்கி என்ற இந்தியாவில் வீசக்கூடிய வட்டார காற்றுகள். பரப்பகுதிகள் இந்தியாவுடைய அல்லாமல் பிற உலகத்தினுடைய பிற பகுதியில் வீசக்கூடிய வட்டார காற்றுகள் என்பது சின்னூக், எர்மட்டான், போன் போன்ற காற்றுகள். அதுபோக 5 காற்றுடைய சிறப்பு தன்மையை நீங்க பார்த்தீங்க. அடுத்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம் மாறுபடும் காற்றுக்கள். அந்த மாறுபடும் காற்றுக்கள் அப்படிங்கிறதுல வரக்கூடிய மிக முக்கியமான காற்றுகளாகும் மாறுபடும் காற்றுக்கள். இந்த மாறுபடும் காற்றுகள்ல நம்மளுக்கு என்னன்னு பார்க்க போறோம். மாறுபட காற்றுகள்ல வரக்கூடியது சூறாவளி காற்றும் எதிர் சூறாவளி காற்றும். சூறாவளி காற்று என்பது மிகவும் சக்தியாக வீசக்கூடிய காற்று. சூறாவளி காற்று மிகவும் சக்தி வாய்ந்து வீசக்கூடிய காற்றாக சூறாவளி. இது சுழன்று அடிச்சு மிகப்பெரிய ஸ்பைரல் மூமெண்ட் சுழன்று வரக்கூடிய காற்றாக. இதற்கு காரணமாக ஒருபாடு நம்மளுக்கு ஆள் சேதமும் பொருள் சேதமும் ஏற்படும். அதேதான் 2017 நவம்பர் மாதத்தில் கேரளாவில் லட்சத்தீவிலும் வீசி அடித்த இந்த சூறாவளி காற்று மிகப்பெரிய நாச நஷ்டத்தை நம்மளுக்கு உருவாக்கி உள்ளது. இந்த சூறாவளி காற்று எவ்வாறு உருவாகிறது என்பதை நான் படம் வரைந்து காணிக்க போறேன். சூறாவளி காற்று என்பது நடுக்க தாழ்வடுத்த பகுதியும் சுற்றியும் உயர்வடுத்த பகுதியும் உருவாகும் போது இந்த உயர்வடுத்த பகுதியில் காற்று தாழ்வடுத்த பகுதியை நோக்கி வீசுகின்றது. சுற்றியும் உயர்வடுத்தமாகும் போது தாழ்வடுத்த பகுதியை நோக்கி ஃபோக்கஸ் பாயிண்ட் சுற்றி வீசும் காற்று சுழன்று வந்து வீசுகின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் தந்த சூறாவளி காற்று ஏற்படுகிறது. இந்த சூறாவளி காற்று வடபாதி கோணத்தில் எப்படி வீசுது அப்படின்னா எதிர்கடிகார திசையிலும் தென்பாதி கோணத்தில் கடிகார திசையிலும் அது வீசுகின்றது. அது எப்படி நம்ம பார்க்க போறோம். எப்படி வடபாதி கோணத்தில் எதிர்கடிகாரமும் தென்பாதி கோணத்தில் கடிகார திசையிலும் பார்க்க போறோம். தாழ்வடுத்த பகுதி நடக்கிற உயர்வடுத்த பகுதி இப்ப காற்று உயர்வடுத்த பகுதியிலிருந்து தாழ்வடுத்த பகுதியை வீசி போகிறது. வடபாதி கோணத்தை என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். அப்ப உயர்வடுத்திலிருந்து பார்க்கும்போது கொரியோலிஸ் திசை காரணமாக வடபாதி கோணத்தில் வலதுபுறமாக தெரிகின்றது. இதனுடைய வலதுபுறம் இப்படி. அப்ப காற்று நம்மளுக்கு இப்படி சுழந்து வருகின்றது. அப்படின்ற சூழ்நிலை கடிகாரத்தினுடைய எதிர்கடிகார திசை. எதிர்கடிகார திசையில் இந்த காற்று சுழல்கின்றது. கடிகாரம் எப்படி சுற்றும், இந்த எதிர்கடிகார திசையில் சுற்றி வருகின்றது. தென்பாதி கோணத்தில் போகும்போது அது நடுக்க தாழ்வடுத்தம் உயர்வடுத்தம் பாருங்க. உயர்வடுத்திலிருந்து காற்று தாழ்வடுத்த பகுதிக்கு, உயர்வடுத்திலிருந்து காற்று தாழ்வடுத்த பகுதிக்கு. அப்ப தென்பாதி கோணத்தில் இடதுவசமாக இல்ல, வடபாதி கோணத்தில் வலதுபுறம், தென்பாதி கோணத்தில் இடதுபுறம் சொல்லும் போது நம்முடைய இடதுபுறம் இப்படி. அப்ப காற்று நம்மளுக்கு சுற்றி கடிகார திசையில்
வீசுகின்றது. அப்போ சூறாவளி காற்று வடபாதி கோணத்தில் எதிர் கடிகார திசையிலும் தென்பாதி கோணத்தில் கடிகார திசையிலும் வீசுகின்றது. அப்படியானா நமக்கு எதிர் சூறாவளி காற்று எப்படி வீசுன்னு பார்க்கலாமா? எதிர் சூறாவளி காற்று அப்படிங்கிறது நடுக்க நம்மளுக்கு உயர்வழுத்த பகுதியும் சுற்றியும் தாழ்வழுத்த பகுதிகள் உருவாகிறது. தாழ்வழுத்த பகுதி இப்படி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வரும்போது காற்று நடுப்பகுதியிலிருந்து வெளியே நமக்கு அடிச்சு வேகமாக போகக்கூடிய ஒரு காற்றாகும் எதிர் சூறாவளி காற்று. இது வடபாதி கோணத்தில் கடிகார திசையும் அதே மாதிரி தென்பாதி கோணத்தில் எதிர் கடிகார திசையிலும் சுற்றி. அது எப்படி நம்ம பார்க்க போறோம் பாருங்க. உயர்வழுத்தம் பாருங்க, உயர்வழுத்தம் தாழ்வழுத்தம். உயர்வழுத்த பகுதியும் தாழ்வழுத்த பகுதிக்காகவும் இல்ல காற்று போகின்றது. அப்ப வடபாதி கோணமாக இருந்தால் அது வலதுபுறமாக வீசும். இல்ல வலதுபுறமாக தெரியும் போது அது எப்படி இருக்கு? காற்று இப்படி இல்ல வலதுபுறமாக எப்படி நிற்கும் போது வலதுபுறம் இப்படி. அப்ப காற்று கடிகார திசையில் சுற்றுகின்றது. கடிகார திசையில் வடபாதி கோணத்தில். தென்பாதி கோணத்தில் பாருங்க, தென்பாதி கோணத்துல தேவனை உயர்வழுத்த பகுதி தாழ்வழுத்த பகுதி. இப்ப காற்று உயர்வழுத்த பகுதியில் இருந்து தாழ்வழுத்த பகுதியில் வீசும்போது இடதுபுறமாக, இடதுபுறம் சொல்லும் போது நம்மளுடைய நேராக இடதுபுறம் என்பது நம்மளுக்கு இது இடதுபுறம். இப்படி நிற்கும் இடதுபுறம் என்பது அப்போ காற்று நம்மளுக்கு அப்போ இது எதிர் கடிகார திசை. எதிர் கடிகார திசையில் நம்மளுக்கு சுற்றி வருகின்றது. அப்போ சூறாவளி காற்று என்பது எதிர் சூறாவளி காற்று சக்தியாக வீசக்கூடிய காற்றுகளாகும். சூறாவளி காற்று வடபாதி கோணத்தில் எதிர் கடிகார திசையிலும் தென்பாதி கோணத்தில் கடிகார திசையிலும் சுற்றுகின்றது. அதே போல எதிர் சூறாவளி காற்று வடபாதி கோணத்தில் கடிகார திசையிலும் தென்பாதி கோணத்தில் எதிர் கடிகார திசையிலும் சுற்றுகின்றது. அப்படிங்கிறத நீங்க படம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பகுதியில் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறீங்க. சூரியன் என்பது அனைத்தும் சூரியன் இல்ல, எல்லாமே சூரியன். சூரிய சக்தின்னு ஒரே இடம் சூரியன். சூரியன் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வெப்பம் இல்லை, வெப்பம் இல்லைன்னா அழுத்தம் இல்லை, அழுத்தம் இல்லைன்னா காற்று இல்லை, காற்று இல்லைன்னா உயிர் வாழ்க்கை இல்லை. இப்போ சூரியன் என்பது மிகவும் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று என்பதை இந்த பாடத்திலிருந்து நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. சரி, இப்போ இந்த பாடப்பகுதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ ஒரு தொடர் செயல்பாடாக சில கேள்விகளை தர நீங்க அதை எழுதிங்கன்னா ரொம்ப இருக்கும். சரி, தத்துங்களா? சரி, சூறாவளி காற்று எதிர் சூறாவளி காற்று படம் வரைந்து விளக்குங்க. சரி, வட்டார காற்றுகள் பற்றி சிறு குறிப்பு வரைக. சரி, இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க உங்க வகுப்புகள் திறந்த பின்ன நீங்க எழுதி கொண்டு வரணும். உங்க வகுப்பாசிரியர்களை காண்பித்து நீங்க கையெழுத்து வாங்கி வைக்கணும். பாடப்பகுதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அனைவருக்கும் நன்றி.